வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா இத்தாலியில் மாந்தோவால் ஒரு சூரியகாந்தி தோட்டத்துக்கு தான் வந்திருந்தோம். ஆனால் ஸோ சேட், சூரியகாந்தி தோட்டம் வந்து பாருங்க எல்லாம் காஞ்சி போச்சு. திடீரென்று குளிர்காலம் வந்ததால் எல்லாமே பூவெல்லாம் உதிர்ந்துடுச்சு. விதைக்காகத்தான் விட்டுருக்குறாங்க, சன்ஃப்ளவர் ஆயிலுக்காக விட்டுருக்குறாங்க. சரி வந்தோம், உங்களுக்காக பதிவு செய்யணும். வந்தோம் இன்றைக்கி. ஸோ சேடாக போயிட்டு வ்ளாக். ஓகே, இந்த தோட்டத்தையாவது உங்களுக்காக பதிவு செய்கிறேன். திடீரெண்டு குளிர்காலம் வந்தபடியா ஒன்று இப்போ எடுக்கலாம் போயிட்டு. சரி இப்போ தோட்டத்தையாவது எடுப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்காண்டு. பெரிய பெரிய பூக்கள் தான். பூவெல்லாம் உதிர்ந்து போயிட்டுது. வின்டர் டைம் வந்ததால் எல்லாமே உதிர்ந்து விட்டது. இங்கால அதில் உதிர்ந்த பூக்கள்ல இருந்து விழுந்த நெத்துலாம் சின்ன சின்ன கண்டுகள் முளைச்சிருக்கு. இதை பாருங்க, அது சின்ன மரங்கள் நிற்கிது. அந்த உதிர்ந்த நெத்துல இருந்து வந்த மரங்கள்லாம் இருக்குது. ஒன்று ரெண்டு நிற்கிது. அதுவும் இனி வாடிடும். குளிருக்கு குட்டி குட்டி தான் நிற்கிது. எல்லாமே வாடி போச்சு. இங்கே பாருங்க, நான் வந்ததுக்கு இந்த பூவை தான் பார்க்க முடிஞ்சுது. அன்றைக்கு வந்திருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு. இதில் பாருங்க, சின்ன கண்டுகள்லாம் நிற்கு. எல்லாமே சின்ன சின்ன கண்டுகள்லாம் நிற்கிது. எல்லா பெருசெல்லாம் பூவெல்லாம் முதிர்ந்துருச்சு. குளிர்காலம் கண்டபடியா பாருங்க எல்லாம் எப்படி கிடாக்கண்ட. சரி, நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ பார்ப்போம். பாருங்க, சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்கு. எல்லாம் பூவெல்லாம் கொட்டிடுச்சு. குளிர்காலம் வந்தோடய எல்லாம் கொட்டிட்டுது. பாருங்க எப்படி இருக்காண்டு. ஸோ சேட் வந்து ஏமாந்து போனேன். நான் உங்களுக்காக பதிவு செய்ய நான் கொஞ்சம் பிழைச்சி போச்சு. என்ன செய்கிறது? சரி, ஒரு தோட்டத்தை எடுத்துகிட்டு போ. உங்களுக்கா நான் அன்றைக்கு வேறு கொஞ்சம் தவறி போச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இத்தாலியில் மாந்தோவால் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, சன்ஃப்ளவர் தோட்டம். இனி இந்த வருஷம் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். இந்த தோட்டத்தை இன்னொருக்கா உங்களுக்காக பதிவு செய்வேன். இந்த வருஷம் கொஞ்சம் பிழைச்சி போச்சு. ஐம் சாரி. பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். வேறு தோட்டங்கள் இனி எடுக்க இல்லாது. இனி எல்லாம் மிளகு உதிர் காலமும் எல்லாம் வந்துட்டுது. வின்டர் டைம் வந்ததால் இனி நாங்கள் இப்படியான இதெல்லாம் பார்க்க இல்லாது. ஏனில் நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும். பார்ப்போம், பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.